பேசிக் சொல்லு நம்ம பேச. என்ன கறி? இது வந்து வான்கோழி. வான்கோழியா? இன்னைக்கு வான்கோழி பிரியாணி நொறுக்க பண்றோம். பண்றோமா? பாரு கறி எப்படி முத்து. கோழி எங்க காணா? கோழி இங்க வெளிய வந்து பாரு பெட்டில விட்டு. பண்றது கேட்டல கறி பாரு எப்படி இருக்குது அல்வா மாதிரி இருக்குது. அல்வா ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. வெட்டு கறி கடைக்காரன் இவன் தான் பாத்துக்குங்க. சிக்கன். என் பேர் வந்து பொன்னுசாமி. கறி வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. 99 43 82 96 79 என் நம்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா கறி வெட்டுறது கட்டுறன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டுக்காரர் இன்றைக்கி வான்கோழி வாங்கிட்டு வந்தார். இது வரைக்கும் நம்ம வான்கோழி பிரியாணி செஞ்சதே இல்லை. சரி, இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணிடலான்ட்டு தான். இந்த கறி வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம எப்பவும் போல் பிரியாணிக்கு மசாலாலாம் தாளித்து விட்டுட்டு கறியை போட்டு நம்ம தயிரெல்லாம் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் மசாலாவில் பரட்டி விட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இது வரைக்கும் பிரியாணி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்களுக்கு நாங்கள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் கார்டனில் வச்சு குக் பண்ணதை நான் வந்து லிங்க்கில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இதுக்கான தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் வந்து பிரியாணி அரிசி வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா எடுத்திருக்கேன். அதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாதுங்க. 1க்கு 1.5ங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். மொத்தம் 5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேங்க. அவ்வளோதாங்க, தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்க வேண்டியது தான். என் வீட்டுக்கார் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு நல்லா கை வந்தக்கில் பிரியாணி செய்யறது. எனக்கு கூட அவ்வளோக்காலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை செய்யறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலிக்கு ஒரு புது நபர் வர போகிறாங்க. அது யார் என்னன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேங்க. நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவர் பிரியாணி செய்கிறாரு, அவருக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன். அவ்வளோதாங்க வித்தியாசம். இலையை அறுத்தாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உலக உதிச்சிச்சு. அரிசியும் போட்டாச்சு. அரிசி ஓரளவுக்கு முக்காப்பாக வெந்து வந்துருச்சு. தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறம் இந்த இலையை போட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சு வெயிட் வச்சுட்டா நமக்கு பிரியாணி ரெடிங்க. இந்த பாத்திரம் வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். பிரியாணி செய்கிறதுக்காகவே நான் இந்த பாத்திரம் வாங்கினேன். 580 ரூபாய்ங்க இதோட ரேட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செய்கிற பாட்டு எப்போவுமே நல்லா அடி கனமானதாக இருக்கணும். அப்போ தான் அடியில் வந்து தீஞ்சு போகாமல் நல்லா சூப்பராக வெந்து வருங்க. இது வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேங்க. 580 ரூபா நினைக்கிறேன் இந்த டவரா. இது நாங்கள் பிரியாணி செய்கிறதுக்காக தாங்க வாங்கினோம். சூப்பராக உழைக்குதுங்க. சாப்பாடு அடி பிடிக்கிறது இல்லைங்க. இங்கே பாருங்கள், சாப்பாடு எவ்வளோ சூப்பராக பொல பொலன்னு வெந்து வந்துருக்கு. ஒரு சின்ன தீயல் கூட இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேங்க. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் இஸ் வெல்.